சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். சுவாமி சரணம், சுவாமி சரணம். அற்புதங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான திரைப்படம். புஷ்பாஞ்சலி சினிமாஸ் வழங்கும் கல்லும் முள்ளும் திரைக்காவியம் 3 மொழிகளில். இந்த திரைப்படம் உலகிற்கு ஒளி வடிவாய், ஒளி ரூபமாக காட்சி தரும் ஜோதி ஸ்வரூபனாய், ஆதியும் அந்தமுமாய் திகழும் சுவாமி ஐயப்பனின் சக்தியை உணர வைக்கும் திரைப்படமாகும். தமிழ், மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் ஏராளமான பொருள் செலவில் தயாராகும் இந்த அற்புதமான திரைப்படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஐயப்ப பக்தர்களுக்கு மிக விரைவில் ஒரு பக்தி பட வரிசையில் உருவாகிறது. 50 நாட்கள் படப்பிடிப்பு திட்டமிடப்பட்டு 3 மொழிகளுக்கும் சேர்ந்த நடிகர்களை நடிக்க வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சபரிமலை சாமி ஐயப்பனை உண்மையான பக்தியோடு வணங்கும் பக்தர்களுக்கு சுவாமி ஐயப்பன் அருளால் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் நல்ல வசதி வாய்ப்புகளையும் தருகிறார். அதே சமயம் அவர்கள் குடும்பத்தில் நடக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தன்னை நம்பியிருக்கும் பக்தர்களுக்கு ஆபத்தில் காத்திடும் ஆபத்தானந்தவனாக சுவாமி ஐயப்பன் அருள் புரிகிறார். ஒரு குடும்பத்தில் ஒரு குருசாமி அவருடைய அப்பா குருசாமியுடன் மகன்கள் தலைமுறையாக பக்தி மார்க்கமாக ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடித்து ஐயப்பனுக்கு பூஜை செய்து வருகிறார்கள். ஒரு மண்டலம் விரதம் இருந்து பெருவழி பாதையில் ஐயப்பன் சென்ற வழியில் சென்று சபரிமலை வந்தடைந்து சாமி ஐயப்பனை தரிசனம் செய்யும் அந்த பக்தர்களை ஐயப்பன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இதற்கு உதாரணமாக ஐயப்பன் அருள் புரிந்த அற்புதங்களை விளக்கும் விதமாக கல்லும் முள்ளும் திரைப்படம் உருவாகிறது. இந்த திரைப்படத்தில் வரும் முக்கியமான நடிகர்கள் தத்ரூபமாக ஐயப்பனை வணங்கி ஆசி பெற்று உண்மையான பக்திக்கு பதில் சொல்லும் விதமாக நடிக்க ஐயப்பன் ஆசீர்வாதம் பெற்று இதில் பங்கேற்கிறார்கள். இந்த கதையில் அநியாயம், அக்கிரமம் ஊரில் அல்லது நாட்டில் தலை தூக்கும் போது அதை செய்யும் மோசடி கும்பலுக்கு ஐயப்பன் எப்படி பாடம் புகட்டுகிறார் என்பதை உணர்த்தும் விதமாக மிக அழகாக கதை வடிவமைக்கப்பட்டுள்ளது. தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களை அவர்கள் விரைவில் மீள தன்னால் அனுப்பப்படும் பக்தர்கள் மூலமாக ஐயப்பன் காட்சி தருகிறார். இது போன்ற அற்புத சக்தி தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வரும் குருசாமிகளையும் சாமிமார்களையும் சபரிமலையில் தனது தரிசனத்தின் மூலம் காக்கிறார். அவர்களுக்கு வரும் துன்பங்களையும் இன்னல்களையும் அகற்றுகிறான். அதை போல தலைக்கு வரும் பிரச்சனைகள் கூட ஐயப்பன் அருளால் தலைப்பாகையோடு போய்விடும். இந்த அற்புத காவியத்திற்கு பிரம்மாண்டமான இசையமைப்பு, அற்புதமான பாடல்கள் உருவாகி வருகின்றன. 3 மொழிகளிலும் பிரபலமான பாடகர்கள் பாட உள்ளார்கள். இந்த திரைப்படம் வெளியாகி பல ஆண்டுகள் கழிந்தாலும் கூட இந்த பாடல்கள் நமது காதில் நின்று ஒலித்துக் கொண்டே இருக்கும். அகில உலக அளவில் பெயர் பெறும் வகையில் இசை அமைக்கப்படுகிறது. சபரிமலையின் புனிதத்தன்மையை அனைவருக்கும் தெரியப்படுத்தும் விதமாக சில விழிப்புணர்வையும் சேர்த்து இந்த படத்தில் காண்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. படப்பிடிப்பு இரவு பகல் பாராமல் இயற்கை எழில் கொஞ்சம் சபரிமலையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. நடிகர்கள், நடிகைகள் தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. நடிக்க விரும்புபவர்கள் தங்களின் முழு விவரங்களை தெரிவிக்கலாம். இந்த திரைப்படத்தை மண்டல மகர காலங்களில் வெளியிடுவதற்கான வேலைகளில் படக்குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இந்த திரைப்படத்திற்கு அனைத்து நாடுகளிலும் மாநில மாவட்டங்களிலும் குருசாமிகள், சாமிமார்கள், பொதுமக்கள் மாபெரும் வரவேற்பு கொடுத்துள்ளனர். இந்த படத்தை மக்கள் அருகில் கொண்டு சேர்க்கும் வகையில் வாகனங்களில் ரத யாத்திரை ஏற்பாடு செய்து அதில் படத்தின் பாடல்களையும் அந்தந்த ஊர்களில் ஐயப்பனுக்கு அலங்காரம் செய்யப்பட்ட தேரில் ஒலிப்பதையும் திட்டமிட்டுள்ளார்கள். இந்த கல்லும் முள்ளும் திரைப்படம் 3 மொழிகளிலும் தனித்தனியாக கதை, திரைக்கதை, வசனம் அமைத்து தனித்தனி குழுக்களால் உருவாக்கப்படுகிறது. இப்படத்தின் கதை இயக்குனர் தீவிர ஐயப்ப பக்தரான ஸ்ரீனிவாச கதிர் அவர்களால் முழு ஈடுபாடுடன் இயக்கப்பட உள்ளது. இது ஐயப்ப பக்தர்களின் வாழ்க்கையில் நடந்த மெய்சிலிருக்க வைத்த அற்புதமான அனுபவத்தை அழகாக சொல்லும் திரைப்படமாக உருவாகிறது. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இத்திரைப்படம் மிக விரைவில் அனைத்து ஊர்களிலும் திரையிட திட்டமிடப்பட்டுள்ளது. ஐயப்பனின் அருள் எப்போதும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இறைவனே மிகப்பெரியவன். எல்லா புகழும் சாமி ஐயப்பனுக்கே. சாமி சரணம், ஐயப்ப சரணம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே